ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, ராமதாஸை சந்திப்பதற்காக அன்புமணி ராமதாஸ் தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று இருக்கிறார். அந்த காட்சிகளை கண்டு வருகிறோம். உட்கட்சி பூசலை தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையாக இது கருதப்படும் நிலையில் இரண்டு தலைவர்களும் சந்தித்து பாமகவில் இருக்கும் பிரிவுகளை சரி செய்து ஒன்றுபட்டு அடுத்து வரும் தேர்தல்களை சந்திப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு பாமக தொண்டர்களிடையே எழுந்திருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் கோகுல்ராஜ். அன்புமணி ராமதாசுடன் எந்த நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள்? இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாமக சார்பில் பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணிக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவியது. அதன் பிறகு பல்வேறு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று சுமூகமான சூழல் எட்டப்பட்டது. அதன் பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தான் தலைவராக தொடர்வேன் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் கருப்பு பணிப்பு நிலவுவதால் அவரவர் ஆதரவாளர் தனித்தனியாக சந்தித்து வந்தனர். தொடர்ந்து அதாவது இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து ஆதரவாளர்களை நீக்கி புதிய ஆதரவாளர்களை மருத்துவர் ராமதாஸ் நியமித்தார். அன்புமணி மீண்டும் அவர்களை தொடர்வார் என அறிவித்திருந்தார். தற்போது அதாவது நேற்று ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள் வயதாக, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கும் போது இந்த பாமகவில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவத்திற்கும் பாமகவின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் தான் காரணம் எனவும் கூடிய விரைவில் இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும், நான் தற்போது அமைதியாக இருக்கின்றேன் எனவும் தெரிவித்தார். இன்று காலை தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவரை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருந்தார். 45 நிமிடம் இந்த சந்திப்பு தொடர்ந்து நடைபெற்றது. இருவரும் பேசிக் கொண்டார் எனவும் தெரிவித்தது. அதன் பிறகு பத்திரிகையாளரை சந்திக்காம பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை காரில் சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். அவர் வெளியே சென்ற மறு நிமிடமே ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதி துரைசாமி ஆகிய இருவரும் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து தைலாபுரம் தோட்டத்திற்கு, அதாவது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்ற உடனே இருவருமே உள்ளே சென்றனர். என்ன நடக்கிறது என்பது ஒரு பெரிய பார்க்கப்பட்டு வருகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்.